ஆன்மீக உலகிலும் சாக்த வழிபாட்டிலும் அம்பிகை வழிபாடு மிக முக்கிய இடத்தை பிடிப்பது புவனை மந்திரம். தசமகா வித்யாக்களில் 4வது மகா வித்யாவாக திகழ்பவள் புவனேசுவரி தேவி. அகில உலகங்களையும் தன் ஆளுகைக்குள் வைத்திருக்கும் அந்த புவனேசுவரி அம்மனை வழிபடுவதற்குரிய உன்னதமான மந்திரமே புவனை மந்திரம் என்று அழைக்கப்படுகிறது. புவனை மந்திரம் என்றால் என்ன? புவனம் என்றால் உலகம் அல்லது பிரபஞ்சம் என்று பொருள். இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் படைத்து காத்து இயக்கும் அன்னையே ஸ்ரீ புவனேசுவரி. அவளின் அருள் அலைகளை நம்மிடம் ஈர்த்து தரும் சக்தி வாய்ந்த ஒளி அதிர்வுகளின் தொகுப்பே இந்த மந்திரமாகும். இதன் பீஜ மந்திரம் மிகவும் சுருக்கமானது, ஆனால் பிரபஞ்சத்தின் ஒட்டுமொத்த ஆற்றலையும் தனக்குள்ளே அடக்கியது. ஹ்ரீம், இதுவே புவனை மந்திரத்தின் முதன்மையான பீஜ மந்திரமாகும். இதனை முறையாக தீட்சை பெற்று உச்சரிக்கும் போது மனித உடலிலும் மனதிலும் வியத்தகு மாற்றங்கள் நிகழ்கின்றன. புவனை மந்திரத்தின் உன்னத பலன்கள். இந்த மந்திரத்தை தினமும் பக்தி சிரத்தையுடன் ஜெபித்து வருவதால் கிடைக்கும் நன்மைகள் ஏராளம். மன உளைச்சல், குழப்பங்கள் நீங்கி மனம் எப்போதும் அமைதியாகவும் தெளிவான சிந்தனையுடனும் இருக்கும். இந்த மந்திரம் ஒருவருக்குள் இருக்கும் வசிய சக்தி அதிகரிக்கும். பிறரை நல்வழியில் வழிநடத்தும் தலைமை பண்பு உண்டாகும். எதை கண்டும் அஞ்சாத மன தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் அன்னை புவனேசுவரி வாரி வழங்குவாள். வறுமை நீங்கி தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிட்டும். தியானம் செய்பவர்கள் இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது அவர்களின் ஆக்ஞா சக்கரம் தூண்டப்பட்டு ஆன்மீக பாதையில் அடுத்த நிலைக்கு செல்ல முடியும். புவனை மூல மந்திரம். ஓம் ஹ்ரீம் புவனேஸ்வரியை நமக. புவனை மந்திரம் என்பது வெறும் வார்த்தைகளின் தொகுப்பு அல்ல. அது பிரபஞ்சத்தின் தாய்மடியை நாம் தொடுவதற்கான ஒரு வழி. சுயநலமின்றி உலக நன்மைக்காகவும் ஆன்மீக தேடலுக்காகவும் இந்த மந்திரத்தை உச்சரிப்பவர்களுக்கு அன்னை புவனேசுவரியின் அருள் எப்போதும் துணையாக இருக்கும்.